Dear students and staff, good morning to all. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CSIR NET அண்ட் TN set இந்த எக்ஸாமில் வந்த கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதனுடைய சொல்யூஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபார் x, y belongs to R2, consider the series limit n tends to infinity summation L, k equal to 0 to n k square x power k into y power L divided by L factorial. Then the series converges for x, y in அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதாவது நமக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. எங்கன்னா 2 dimensional ஸ்பேஸில் x, y எடுத்துக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சிங்கிள் டைமென்ஷனில் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே 2 டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம போடலாம் அப்படிங்கிறத இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் -1, cross 0, infinity, and second one is r cross open interval -1, third point is open interval -1, cross open interval -1, and the fourth option is r cross r. இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம கிவன் சீரீஸை கன்சிடர் பண்ணலாம். சொல்யூஷன் பார்க்கலாம். லிமிட் n tends to infinity summation L, k equal to 0 to n k square x power k y power L divided by L factorial which is equal to, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சீரீஸினுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எக்ஸை பொறுத்த ரேடியஸ் அண்ட் ஒய்யை பொறுத்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ கவனிங்க, இந்த சீரீஸை கவனித்தோம் அப்படின்னா லிமிட் n tends to infinity L, k equal to 0 to n அப்படின்றாங்க. இப்போ என்ன நம்ம இன்ஃபினிட்டி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டேர்மை கட் பண்ணி நோட் பண்ணலாம். அதாவது சம்மேஷன் L, k ஈக்குவல் டு 0 to infinity அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்ன இன்ஃபினிட்டி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நோட் பண்ணிக்கலாம். தென் k ஸ்கொயர் எக்ஸ் பவர் k இன்ட்டு ஒய் பவர் L டிவைடட் பை L ஃபேக்டோரியல். இப்போ கவனித்தோம் அப்படின்னா இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்யை தனித்தனியாக நம்ம பிரித்து எழுதலாம். இப்போ எக்ஸினுடைய பவர் என்ன இங்கே k. இப்போ k ஈக்குவல் டு 0 to infinity இந்த சம்மேஷனை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா k ஈக்குவல் டு 0 to infinity k square into x power k square into x power k அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணிவிட்டு தென் எல்லை தனியாக பிரிக்கலாம். சம்மேஷன் L equal to 0 to infinity y power L divided by L factorial. இப்படி இந்த சீரீஸை நம்ம பிரித்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ இது தனித்தனியாக 1 dimensional ஸ்பேஸில் வரக்கூடிய சீரீஸ் மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ இதுக்கான ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நம்ம எப்படி போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சீரீஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் summation k equal to 0 to infinity k square into x power k. தென் இதுக்கான ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். என்ன 1/r ஈக்குவல் டு லிமிட், இங்கே வந்து வேரியபிள் வந்து k. இப்போ k டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மாடுலஸ் ஆஃப் an + 1 k + 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ak அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். இங்கே ak அப்படிங்கிறது என்ன, நமக்கு k ஸ்கொயர். இப்போ கிவன் சீரீஸில் ak அப்படிங்கிறத நம்ம எப்படி நோட் பண்ணலாம், k ஸ்கொயர் அப்படின்னு நோட் பண்ணலாம். தென் ak + 1 எப்படி நோட் பண்ணலாம், k + 1 ஹோல் ஸ்கொயர் இப்படி நம்ம நோட் பண்ணலாம். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும், k + 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை k ஸ்கொயர். இங்கே லிமிட் k டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இப்போ இங்கே நம்ம நியூமரேட்டரில் என்ன பண்ணலாம்னா கேவை காமனாக வெளில எடுக்கலாம். வெளில எடுத்தோம்னா என்ன ஆகும், லிமிட் n tends to infinity. இப்போ k நமக்கு இங்கே ஸ்கொயர் டேர்மாக வெளில வரும். அப்போ k ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். தென் இங்கே 1 + 1/k ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை k ஸ்கொயர். இப்போ இந்த k ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இப்போ லிமிட் k tends to infinity நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 1/∞ இந்த டேர்ம் 0 ஆகும். நமக்கு ஆன்சர் என்னென்னு கிடைக்கும், 1 அப்படின்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு சீரீஸுக்கான ஆன்சர் வந்து நமக்கு என்னென்னு கிடைக்குது, 1, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் 1 அப்படின்னு கிடைக்குது. தென் இந்த சீரீஸினுடைய சென்டர் என்ன, மாடுலஸ் ஆஃப் x is equal to 0 அதுதான் நம்ம போடுவோம். இப்போ சென்டர் 0 அண்ட் ரேடியஸ் 1 அப்படின்னு தான் நமக்கு இந்த கிவன் ஃபஸ்ட்டு சீரீஸுக்கான ஆன்சர். சென்டர் வந்து 0 அண்ட் ரேடியஸ் வந்து நமக்கு என்ன 1 அப்படின்னு நமக்கு டேர்ம்ஸ் கிடைக்குது. தென் இப்போ நம்ம செகண்ட் சீரீஸ் பார்க்கலாம். கன்சிடர் summation L equal to 0 to infinity y power L divided by L factorial. இப்போ இந்த சீரீஸுக்கான ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன, லிமிட் இங்கே வேரியபிள் வந்து L அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிறதுனால L tends to infinity
modulus of AL plus 1 divided by modulus of AL. இப்போது நம்ம given சீரீஸில் AL அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 by L factorial. Then AL plus 1 என்ன 1 by L plus 1 factorial. இப்போ இந்த டேர்ம் நம்ம எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். லிமிட் L tends to infinity 1 by L plus 1 factorial divided by 1 by L factorial. இப்போ எப்படி கன்வெர்ட் ஆகும்? லிமிட் L tends to infinity, இந்த L factorial நியூமரேட்டர் போயிடும், டினாமினேட்டர் வந்து L plus 1 factorial அப்படின்னு நமக்கு கன்வெர்ட் ஆகும். தென் லிமிட் L tends to infinity, இப்போ இந்த L plus 1 factorial நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா L factorial into L plus 1 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். தென் இந்த L factorial கேன்சல் ஆகிடும். இங்கே நம்ம லிமிட் L tends to infinity அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோம்னா 1 by infinity இதனுடைய வேல்யூ 0 அப்படின்னு ஆகும். அப்போது இங்கே 1 by r வேல்யூ வந்து 0. தட் இம்ப்ளைஸ் r equal to infinity. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் த கிவன் சீரீஸ் வந்து நமக்கு இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போது நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு R2. R2னா R cross R. இப்போது இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆர் ரியல் நம்பர் சிஸ்டம். இப்போ இந்த ஆரில் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ், அதாவது இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? எக்ஸ்ன்னு அந்த சீரீஸ் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதுக்கான சென்டர் அண்ட் ரேடியஸ் என்ன பார்த்தோம்? 0,1. அப்போ 0,0ங்கிறது சென்டர், ரேடியஸ் 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு ரியல் நம்பர் சிஸ்டத்தில் 0 சென்டராகவும் ரேடியஸ் 1ஆகவும் நம்ம எழுதணும் அப்படின்னா இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் என்ன ஆகும்? -1,1. இதனுடைய சென்டர் 0 அண்ட் ரேடியஸ் 1. அதே போல் ஒய் இந்த எலமெண்ட்டு நம்ம ரியல் நம்பர் சிஸ்டத்தில் தான் எடுக்கிறோம். தென் இங்கே நமக்கு சென்டர் என்னன்னு பார்த்தோம்? இங்கே ஒய்ங்கிறது என்னது? மாடுலஸ் ஆஃப் y = 0 தான். இங்கேயும் சென்டர் y = 0. அப்போ இங்கே செகண்ட் சீரீஸுக்கு வந்து சென்டர் வந்து நமக்கு என்னென்னு கிடைக்குது? 0 அண்ட் ரேடியஸ் வந்து என்னென்னு கிடைக்குது? இன்ஃபினிட்டி. அப்போ சென்டர் 0ஆகவும் ரேடியஸ் இன்ஃபினிட்டியாகவும் இருந்தது அப்படின்னா நமக்கு இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்? -இன்ஃபினிட்டிலேருந்து +∞ வரைக்கும். இப்போ இந்த இன்டர்வலோட சென்டர் வந்து 0, ரேடியஸ் வந்து இன்ஃபினிட்டி. இப்போ இதனுடைய சப்செட், அதான் இந்த செட்டுக்குள்ளே தான் நமக்கு என்ன இருக்கணும்? x, y இருந்தது அப்படின்னா தென் கிவன் சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ். ஓகேவா? இப்போ நம்ம கிவன் ஆப்ஷனாக கவனிக்கலாம். நமக்கு வந்து இப்போ x, y எந்த இன்டர்வலில் இருக்கணும்னு நம்ம சொன்னோம்? -1,1 கிராஸ் -∞, இந்த இன்டர்வலில் இந்த செட்டுக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொன்னால் கிவன் x, y கிவன் சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ். இப்போ இந்த ஆப்ஷன்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ x belongs to -1,1 கிராஸ் 0,∞. இங்கே கவனித்தோம் அப்படின்னா -1,1 x belongs to and y belongs to -∞, இதை வந்து இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க? 0,∞. இப்போ -∞க்கு இங்கே வந்து 0,∞ சப்செட் தான். அப்போ இந்த செட்டுக்குள்ளே உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கிவன் சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் நம்ம கவனித்தோம் அப்படின்னா r cross -1,1 அப்படின்றது. இப்போ -1,1 இந்த எக்ஸ் வந்து இந்த இன்டர்வலில் இருந்தால் மட்டும்தான் கன்வர்ஜஸ். இங்கே நமக்கு ஆர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை விட இது பெரிய செட்டு ரியல் நம்பர் சிஸ்டம். தேர்ஃபோர் இந்த ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் வந்து ராங். தேர்ட் ஆப்ஷன் நம்ம கவனித்தோம் அப்படின்னா இங்கே x belongs to -1,1 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் -1,1. அப்போ ஃபஸ்ட்டு ஓகே, x belongs to this set and y belongs to -1,1 அப்படிங்கிறாங்க. இப்போ y belongs to -1,1னா இந்த செட்டினுடைய சப்செட் தான் இது. அப்போ இந்த செட் நம்ம -1,1 கிராஸ் -1,1 நம்ம நோட் பண்ணுறோம்னா இந்த செட்டில் உள்ள பாயிண்ட்ஸ் x, y எல்லாத்துக்கும் கிவன் சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ். அப்போ இதுவும் நமக்கு கரெக்ட் ஆப்ஷன். இங்கே நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x belongs to r அப்படின்னு கொடுக்குறாங்க. இது ஹோல் ரியல் நம்பர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எக்ஸ் இந்த இன்டர்வலில் இருந்தால் மட்டும்தான் கன்வர்ஜஸ். அப்போ இதை விட இது பெரிய செட்டு. அப்போது நமக்கு இதுவும் ராங் ஆன்சர். நமக்கு ஆப்ஷன் 1 and 3 தான் கரெக்ட். ப்ராப்ளம் பார்க்கலாம். The number of positive divisors of 50,000 is 50,000க்கான நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசஸ் நமக்கு கேட்குறாங்க. இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. The first option is 20, second one is 30, third one is 40 and last one is 50. இப்போ என்னன்னு ஒரு இன்டீஜர் நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் தென் இதனுடைய பாசிட்டிவ் டிவைசஸ் நம்ம எப்படி போடுவோம்? இந்த ஃபஸ்ட்டு நம்ம என்ன வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம நோட் பண்ணுவோம். இப்போது P1 பவர் α1, P2 பவர் α2, P3 பவர் α3 and so on. இங்கே P1, P2, P3லாம் நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ், α1, α2, α3லாம் இன்டீஜர்ஸ். தென் இதை மாதிரி நம்ம என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் தென் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசஸ் ஆஃப் n நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னா α1 + 1 into α2 + 1 into α3 + 1 and so on. இங்கே நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபார்முலாவும் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ நம்ம கிவன் ப்ராப்ளத்தில் n = என்ன? 50,000. நம்ம என்ன பண்ணலாம்? 50,000 ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக
நம்ம மார்க் பண்ணலாம் ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் மூலமாக. இப்போ இதை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2 2s are 4, 5 2s are 10. தென் திரும்பவும் இதை 2ஆல் டிவைட் பண்ணலாம். 1 2 is 2, 2 2s are 4, 5 2s are 10. தென் இதையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். 6 2s are 12, 2 2s are 4, 5 2s are 10, 0. தென் இதையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். 3 2s are 6, 1 2 is 2, 2 2s are 4, 5 2s are 10. நம்ம இதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணலாம். 6 5s are 30, 2 5s are 10, 5 5s are 25. தென் இதையும் நம்ம 5ஆல் டிவைட் பண்ணலாம். 1 5 is 5, 2 5s are 10, 5 5s are 25. 2 5s are 10, 5 5s are 25. இங்கே 5 5s are 25. சரியா? இப்போ நம்ம எப்படி நோட் பண்ணிட்டோம்? என்ன எப்படி நோட் பண்ணலாம்? 2 வந்து 1 2 3 4, 2 power 4 into 5 power 5 இப்படி நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ இதில் இருந்து நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசஸ் ஆஃப் 50,000 பாசிட்டிவ் டிவைசஸ் ஆஃப் n is equal to alpha 1 என்ன இங்கே 4, 4 plus 1, alpha 2 5, 5 plus 1. இப்போ இங்கே 2 terms தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. அதனால் இந்த 2 termஸோடு நம்ம ஃபார்முலாவை ஸ்டாப் பண்ணிடலாம். தென் 5 into 6, 5 6 are 30. 30 தான் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசஸ் ஆஃப் 50,000. அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் அவர் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் சி டு சி, அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டத்துலேருந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டத்துக்கு டிஃபைன் பண்ணுறாங்க. டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட் ப்ளஸ் இ பவர் மைனஸ் இசட் ஹேஸ், அதாவது இந்த ஃபங்க்ஷன் இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஃபைனைட்லி மெனி ஜீரோஸ், அதாவது கிவன் ஃபங்க்ஷனுக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபைனைட்லி மெனி ஜீரோஸ். ஆப்ஷன் 2 இஸ் நோ ஜீரோஸ். ஆப்ஷன் 3 ஒன்லி ரியல் ஜீரோஸ். ஆப்ஷன் 4 இஸ் இன்ஃபைனைட்லி மெனி ஜீரோஸ். இந்த மாதிரி இந்த 4 ஆப்ஷனில் எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். அதாவது ஜீரோஸ் தான் நம்ம 4 ஆப்ஷன்லையுமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஜீரோஸ்னால் என்ன? இப்போ எஃப் ஆஃப் இசட்னு ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? இ பவர் இசட் ப்ளஸ் இ பவர் மைனஸ் இசட். இப்போ இசட்டுக்கு எந்த பாயிண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால், என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இதனுடைய ஆன்சர் நமக்கு 0 அப்படின்னு வருதோ அதுதான் வந்து ஜீரோஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட். எப்படி நம்ம பாலினாமியல் ஃபங்க்ஷன்லாம் என்ன சொல்லுவோம்? ரூட் ஆஃப் அப்போ பாலினாமியல் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா? பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு ரூட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல் தான் இங்கே எஃப் ஆஃப் இசட்டுக்கு எந்த இசட் வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதனுடைய டோட்டல் வேல்யூ நமக்கு 0ன்னு கிடைக்குதோ அந்த பாயிண்ட் ஆஃப் இசட் தான் ஜீரோஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அப்ளை பண்ணி அந்த பாயிண்ட்ஸை நம்ம இங்கே நோட் பண்ணலாம். எத்தனை பாயிண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அதுதான் வந்து இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தென் இங்கே கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் என்ன? இ பவர் இசட் ப்ளஸ் இ பவர் மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. தென் நம்மளுடைய எய்ம் என்ன? இசட் அந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். அதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இ பவர் இசட் இதை அப்படியே நோட் பண்ணிக்கலாம். இங்கே இ பவர் மைனஸ் இசட்டை நம்ம என்ன பண்ணலாம்? இ பவர் 1 பை இ பவர் இசட் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 0. தென் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? நமக்கு இ பவர் இசட் ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதை இ பவர் 2 இசட் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணலாம். ப்ளஸ் 1 டிவைடட் பை இ பவர் இசட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். தென் இதுக்கு அடுத்த டேர்மை நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இதனுடைய வேல்யூ 0 ஆகும். 2 இசட் இ பவர் 2 இசட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். தென் இ பவர் 2 இசட் ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு கிடைக்கும்? ஆன்சரு -1. இப்போ கவனிங்க, இ பவர் 2 இசட் ஈக்குவல் டு -1 அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். தென் -1 நம்ம எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னா காஸ் 2n + 1 × π ப்ளஸ் i × sin 2n + 1 × π இப்படி நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸ்பான்ஷனில் இதனுடைய வேல்யூ 0 ஆகிடும். நமக்கு காஸ் 2n + 1 × πனுடைய வேல்யூ எல்லாம் -1 வரும். அப்போ இந்த எல்லா பாயிண்ட்ஸுக்கும் இதனுடைய வேல்யூ என்ன கிடைக்கும்? நமக்கு -1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்ம -1 இப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். தென் இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம்? இந்த பக்கம் இ பவர் 2 இசட் இருக்கு இல்லையா? அப்படியே மார்க் பண்ணுங்கள். தென் இந்த பக்கம் என்ன இருக்கும்? இ பவர், அதாவது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டானா இ பவர் ஐ தீட்டா அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டத்தில். தென் இங்கே என்ன பண்ணலாம்? இ பவர் ஐ இன்ட்டு 2n + 1 × π. தீட்டாவுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது? இங்கே 2n + 1 × π. அதனால் நம்ம இங்கே என்ன மார்க் பண்ணுறோம்? 2n + 1 × π அப்படின்னு மார்க் பண்ணுறோம். இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம லாக் எடுத்தோம் அப்படின்னா என்னாகும்? 2z is equal to i into 2n plus 1 into pi அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். தென் z equal to என்ன இருக்கும்? i into 2n plus 1 into pi by 2 இப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போது இங்கே எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய n எல்லாம் இன்டீஜர்ஸ். n belongs to z. For all n belongs to z. இப்போ nக்கு நம்ம 1 2 3 and so on நம்பர் கொடுக்கும்பொழுது நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்து நமக்கு இன்ஃபினிட்லி மெனி இன்டீஜர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். therefore நம்பர் ஆஃப் ஜீரோஸும் நமக்கு என்னது?
இன்ஃபைனைட்லி மெனி ஜீரோஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் கிவன் ஃபங்க்ஷனுக்கு. அப்போ ஆப்ஷன் 4 தான் நமக்கு இங்கே கரெக்ட் ஆன்சர்.